பிரைஸ் தி லார்ட். இன்றைய பலப்படுத்தும் வார்த்தை ரூத் 2வது அதிகாரம் 12வது வசனம். ரூத் சாப்டர் 2 verse 12. இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருடைய செட்டைகளின் கீழ் அடைக்கலமாய் வந்த உனக்கு அவராலே நிறைவான பலன் கிடைப்பதாக. May you be richly rewarded by the Lord, the God of Israel, under whose wings you have come to take refuge. ஹல்லேலூயா. உங்களுடைய வாழ்க்கையில நீங்க கர்த்தர் தான் என்னுடைய தேவன் என்று நீங்க விசுவாசிச்சு அவரை நம்பி அவருடைய அரவணைப்புல அவருடைய ப்ரொடெக்ஷன்ல நீங்க இன்னைக்கு இருக்கிறீங்க, அப்படிதானே? இன்றைக்கு கர்த்தர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், அவராலே உங்களுக்கு நிறைவான பலன் வரும் என்று வாக்கு பண்ணுகிறார். அவராலே உங்களுக்கு ஆசீர்வாதம் வரும், அவராலே உங்களுக்கு உயர்வு வரும், எல்லாமே அவரிடத்திலிருந்து உங்களுக்கு வரும், அவராலே உங்களுக்கு வரும் என்று அவர் வாக்கு பண்ணுகிறார். அதனால வாழ்க்கையில நீங்க செய்கிற காரியங்களுக்கு பலன் இல்லைன்னு நினைச்சு நீங்க கவலைப்படாதீங்க. நீங்க கர்த்தரை விசுவாசிக்கிறீங்க, கர்த்தர் உங்களோட கூட இருக்கிறார். அவருடைய அரவணைப்புல அவருடைய ப்ரொடெக்ஷன்ல அவருடைய செட்டைகளின் கீழே நீங்க இருக்கிறீங்க. அவர் நிச்சயம் உங்களை ஆசீர்வதிப்பார். அவரிடத்திலிருந்து உங்களுக்கு நிறைவான பலன் கிடைக்கும். நீங்க கஷ்டப்பட்டு உழைக்கிறதுக்கான பலன் அவர் உங்களுக்கு தருவார். உங்களை ஆசீர்வதித்து வழி நடத்துவார். நம்ம எல்லாரும் கண்களை மூடி ஜெபிக்கலாம். எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே, இயேசுவே தகப்பனே, பிள்ளைங்களுடைய வாழ்க்கையில ஆண்டவரே இயேசப்பா அநேக ஆசீர்வாதங்களை எதிர்பார்த்து ஆண்டவரை செய்கிறாங்க. ஒவ்வொரு காரியங்களும் ஆண்டவரே நீங்க காரியங்களை வாய்க்க செய்யுங்க, நீங்க பிள்ளைங்களை கொண்டு பயன்படுத்துங்க, நீங்க பிள்ளைங்களுக்கு உயர்வு கொடுங்க, நீங்க மகிமைப்படுங்க. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். கர்த்தராலே உங்களுக்கு நிறைவான பலன் கிடைக்கும். விசுவாசத்தோட இருங்க. God bless you. Have a blessed day.